ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்னைக்கு மேகி நூடுல்ஸ் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். ஒரு கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுருங்க. இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஒரு கேரட், ஒரு கேப்சிகம், ஒரு தக்காளி, அதோட 1/4 கப் அளவுக்கு முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கி விட்டுருங்க. நீங்கள் வதக்கிறதுலே காய் நல்லா வெந்துடும். பாருங்கள், காய் ஓரளவு வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் ஆக விட்டுருங்க. இந்த மாதிரி பாயில் ஆனதும் மேகி மசாலாவை இதோட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு மேகி நூடுல்ஸ் தான் சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய மேகி நூடுல்ஸ் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.